அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்முடைய அதியமான் டீம் புக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அப்டேட், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் பற்றின ஒரு வீடியோ வந்து தனியாக இதை கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் புக்ஸ் இருக்கா, இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டாக நான் வந்து கொடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில புத்தகங்களும், இங்கிலீஷ் மீடியத்தில் சில புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித அப்டேட்டும் தரல. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெப்சைட்லேயும் ப்ரீ ஆர்டர் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு புத்தகம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன புத்தகம் இப்போ இருக்குது, எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நான் இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புத்தகம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்முடைய வெப்சைட் athiyamanteam.com/shop அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த புக் வேணுனாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து குரூப் 2A புக்ஸ் இல்லை மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து ஏதாவது எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்கிக்கலாம். குரூப் 2A 10 புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து காம்போவாக வந்து போட்டு வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ வாங்குறவங்க இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், புவியியல், அதே போல் பயாலஜியில் தமிழ் மீடியத்தில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது சயின்ஸில் 3 புத்தகம். இது இல்லாமல் யூனிட் 8 வால்யூம் 1, யூனிட் 8 வால்யூம் 2. சரிங்களா? 2 புத்தகமாக யூனிட் 8, அதாவது யூனிட் 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம். தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு. ஸோ கொடுத்துருப்போம் இங்கே. ஓகேவா? ஸோ இந்த புத்தகம், இந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 புத்தகம். சரி, யூனிட் 8 இல்லையா அப்படின்னா யூனிட் 8 வந்து யூனிட் 9 இல்லையா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெடி ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த புக் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும். ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லா தகவல்களும் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ்சிஆர்டி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டாவும் சேர்த்து உங்களுக்கு, ஏன்னா யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். எஸ்சிஆர்டியில் நீங்கள் பாதி படிப்பீங்க, மீதி எல்லாம் வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன தேவையோ அது எல்லாமே, ஏன்னா ஏற்கனவே போட்ட அந்த எஸ்சிஆர்டி கண்டென்ட் எல்லாமே இந்த இந்திய பொருளாதாரமாக இருக்கலாம், புவியியலாக இருக்கலாம், சரிங்களா, ஆட்சியலாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் எங்கேயாச்சும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரெடி ஆனதையும் அதுவும் காம்போவாக அப்படியே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். குரூப் 2 செட் ஆஃப் புக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரே இதில் நான் வந்து காட்டிட்டேன். ஸோ நீங்கள் பேஜஸில் போனீங்க அப்படின்னா எந்தெந்த புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ குரூப் 4க்கும் இதே மாதிரி செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கணும் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கான புக்ஸ், இதில் பொது தமிழ், இதில் 3 தொகுதிகளாக வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் இருக்குது. சரிங்களா? 6 to 8 ஒரு புக்காகவும், 9 to 10 ஒரு புக்காகவும், 11 to 12 ஒரு புக்காகவும் இருக்குது. வாங்கிக்கோங்க. சரிங்களா? பட் இந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாக் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். மற்ற புக்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ பொது அறிவு புத்தகங்கள் இப்போ நான் சொன்ன அந்த 5 புக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சயின்ஸு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கு தேவையான புத்தகம். இது போதும் உங்களுக்கு. இது செட் ஆஃப் புக்ஸ். இது வேணாலும் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு புத்தகம். சரிங்களா? இந்த 5 புக்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் குரூப் 4க்கு வேணும்னா நீங்கள் இது செட்டாக ஆர்டர் பண்ணாலும் இந்த 5 புக்ஸை உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடுறோம். மீதி புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் ரெடியானதை நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுறேன். புத்தகம் எப்போது ரெடியாகும், எப்போ உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே போல் குரூப் 2ல் செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 புக்ஸ், ஓகேவா, சயின்ஸ் வந்து இல்லை. இன்னும் தமிழ் மீடியத்தில் சயின்ஸ் புக் வந்து ரொம்ப வந்து குறைவான புத்தகங்கள் இருக்கிறதுனால வந்து நான் அனுப்ப முடியல. அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி புக்ஸ் வந்து அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 5 புக்ஸ், அதே போல் யூனிட் 8 வால்யூம் 1 வால்யூம் 2 புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டாக அனுப்பிச்சி வச்சுருவோம். சரிங்களா? மீதி 3 புத்தகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக
நாங்கள் எந்தவித டிலேவும் இல்லாமல் அனுப்பிச்சி வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 10 days வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செட்டாக புக்ஸ் அனுப்புவோம். இப்போ உங்களோட வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு எங்களோட நோக்கம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன புக்ஸ் நீங்கள் செட்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செட்டாக ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கன்னு ஃபீல் பண்ணுறதுனால இந்த செட்டாக புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து தனித்தனி எங்களுக்கு 2 ஒர்க்கு தான் இருந்தாலும் ஒரு 10 days கேப் விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த டேஸை வந்து வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. அதனால் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த செட்டாக புக்ஸ் 5 புக்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் இருக்குது இல்லையா, இந்த 5 புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது, இதை அனுப்பிச்சிடுறோம். அதே போல் யூனிட் 8 புக்ஸ் அவைலபிளாக இருக்கும், இதை நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம். மீதி 3 புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு இன்னொரு பார்சலாக சயின்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். இல்லை சார் இப்போ நான் வந்து இந்த 5 புக்ஸ் வாங்கிக்கிறனால இந்த செட் ஆஃப் 5 புக்ஸ் தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் யூனிட் 8 வேணாலே அதை மட்டும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒன்றா பே பண்ண விருப்பம் இல்லை, அது வந்ததும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் செட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்ஸை மட்டும் வாங்கிக்கோங்க. இதே தான் குரூப் ஒர்க். உங்களுக்கு வேணும்னா பொது தமிழ் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 days ஆகும். இன்னையிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 10 days ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து அனுப்ப முடியும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே பண்ணவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ப்ரீ ஆர்டராக தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? அதே போல் யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அது வந்து அனுப்பிச்சிருவாங்க. இந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இதே செட் ஆஃப் 8 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த மாதிரி 5 புக்ஸ் 8 புக்ஸ் இருக்குது. இதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக 15 days ஆகுங்க. ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு 15 days ஆகும். சரிங்களா? அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணுறது தான் பிளான். 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? எந்த புக்காக இருந்தாலும் சரி, சேம் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் செட்டாக வந்து வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்தில் சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறது அப்படி இருந்தால் நீங்கள் சயின்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இப்படிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை அப்படின்னா செட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நான் வந்து அனுப்ப சொல்கிறேன். இல்லை செட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஆட் டு கார்ட் கொடுங்க. ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் இது அவ்வளோதான். இந்த புக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து வியூ கார்ட் இல்லை செக் அவுட் போயிடலாம். இல்லை வேறு ஏதாவது புக்கு வேணும் அப்படின்னா கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு என்ன புக் இருக்குது, இப்போ யூனிட் 8 வாங்கிட்டீங்க, எனக்கு வந்து வேறு செட் ஆஃப் புக்ஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜஸ் கூட இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் பார்க்கலாம். என்ன புக்ஸ் வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க. பொது தமிழ் நூல்வெளி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் சயின்ஸு இதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் தமிழ் மீடியம் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. இப்போ வந்து தமிழ் மீடியம் 5 புக்ஸ் இது அவைலபிளாக இருக்குது. ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ், அதாவது யூனிட் 8ம் 5 புக்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ். ஓகே, வியூ கார்ட் இல்லை செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இங்கே வந்து உங்களுடைய நேம் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு இதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். கூகுள் பேவோ இல்லை உங்களுக்கு வந்து ஃபோன்பேவோ இல்லை கார்டோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கோ வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு ஓகேவா, ஃபோன் நம்பர் இதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். கம்பெனி நேம் தேவையில்லை. இதே அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கணும் பார்சலை அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அட்ரஸ் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ்லாம் வந்து இவ்வளோ நாளில் கிடச்சிரும். ஸோ இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து 2லேருந்து 4 வேலை நாட்களில் கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மணி வரைக்கும் வர ஆர்டர்ஸை எடுத்து அன்றைக்கி ஈவினிங் 5:30க்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அது வந்து அடுத்த 2 நாள்லேருந்து 4 நாட்களுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுக்குள்ளே வரலன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ப்ரீ ஆர்டர் எடுக்கிறது நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டேட்ஸ் வந்து எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டில் தான் அனுப்புவோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம யூடியூப் வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சில ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவோம். இந்த வீடியோ கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொது தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்க பொது தமிழ் மட்டும் வேணும் சார் அப்படிங்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரோ இல்லை கூகுள் பேக்கோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் ஃபில் பண்ணி கொடுங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டில் போய் பண்ண தெரியாது சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நம்பர் கூகுள் பே நம்பர் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு யூனிட் 8 புக் வேணாலும் அதுக்கும் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு யூனிட் 8க்கான புக்ஸையும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இமீடியட்டாக வந்துடும். இதே போல் தமிழ் மீடியம் எல்லா புக்ஸுமே ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. இதில் போயிட்டிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுமோ நீங்கள் பாருங்கள். குரூப் 2 புக்ஸ்னால் அதில் என்னென்ன புக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 புக்ஸ்னால் என்னென்ன புக் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும், என்ன புக் இப்போ அவைலபிளாக இருக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கான அமௌண்ட் இங்கே டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வித் கொரியர் சார்ஜஸோடு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, என்ன புக் ஆர்டர் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சது. இங்கிலீஷ் மீடியம் வாங்குறவங்க சரி, இங்கிலீஷ் மீடியம் வாங்குறவங்க உங்களுக்கு இந்த சோஷியல் சயின்ஸ் 5 புக்ஸ் இருந்தாலும் சரி, சயின்ஸ் இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். அக்கௌண்ட் நம்பரோ இல்லை கூகுள் பே நம்பரோ இருக்கும். பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். ஒன்று நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, ஆன்லைன் பேங்கிங் இருந்தது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கே பண்ணிக்கோங்க. இல்லை அக்கௌண்ட் நம்பரோ கூகுள் பேவோ வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புத்தகங்கள் வந்து சேருவதற்கு, அதாவது பொது தமிழாக இருந்தாலும் சரி, ஏன்னா லிமிட்டடாக தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா இத்தனை புக்ஸையும் வந்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது எங்களால் வந்து நிறைய பண்ணிவிட்டு ஒரே டைம் வச்சுட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீயாடாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1 வீக்காக ப்ரீயாடாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் நாங்கள் வீடியோஸ் போட்டு சொல்லலை, ஏன்னா எங்களால் உடனே ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரீ ஆர்டர் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவாங்க. சில புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன புக்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கூட நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நாளைக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல அனுப்பிச்சிட்டே வருவோம். சரிங்களா? அதில் நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுல லாஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைமில் அனுப்ப முடியுமோ அந்த டைமில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேவா? பட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்கும். பட் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து தான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. எங்களால் எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 10 டேஸ் அப்படிங்கிறத எங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.